யாக்கோபினுடைய நிருபத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருப்பதை போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. எல்லாரும் சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியை இல்லாத ஜெபம், கிரியை இல்லாத விசுவாசம், இதெல்லாம் உயிரற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயனற்றது, புரோஜனமற்றது, ஒரு புரோஜனமும் கிடையாது. அப்போ கிரியைகள் இருக்கணும் அப்படிங்கிறார். எல்லாரும் விசுவாசத்தை குறித்து எழுதுறாங்க. பவுல் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு எழுதினார். ஆனா யாக்கோபு நிருபங்களை பாருங்களேன், அவன் கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசம் மாத்திரமில்லை, விசுவாசத்தோடு கூடிய கிரிகளினாலையும் அவன் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்னு யாக்கோபு நிருபம் மட்டும்தான் சொல்லுது. மற்ற நிருபங்கள் எல்லாம் விசுவாசிச்சா போதும், விசுவாசிச்சா போதும்னு எழுதும். ஆனா யாக்கோபு, அவர் யாருன்னா இயேசுவின் சகோதரர், அந்த நிருபத்தை எழுதினவர். பயங்கர ஜெப வீரனா, அப்போஸ்தலர்களாலே தூண்களாக எண்ணப்பட்டவர், பயங்கரமான ஒரு ஜெப வீரரா. அவர் குறிச்சின ஒரு ஹிஸ்டரியில நான் வாசிச்சிருக்கேன், அது இப்ப வேற மாதிரி போயிடும். அப்ப அவரு எழுதுறாரு, ஆமா விசுவாசம் மாத்திரமில்லை கிரிகளினாலையும், சில கிரிகள்னாலதான் விசுவாசம் பூர்ணப்படுது அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நம்ம அறியாமையில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக, வியாதி உள்ள ஜனங்களுக்காக, இப்படி எல்லாம் நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். ஜெபித்தா மாத்திரம் போதாது, ஆனா கிரியை செய்யணும். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமீன். 2 காரியத்தை சொல்றாங்க. ஏன் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏன் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. 25வது வசனத்தை வாசிப்போம். 20-25 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்க, அழகான வார்த்தை. எல்லாரும் எடுத்தாச்சா? 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதையும் பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும், குறித்து வைக்கணும். தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அப்போ பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த சொல்லி கொடுத்த எல்லா ஆலோசனைகளில நான் என்ன செய்யல, ஒன்றை கூட நான் என்ன செய்யலைங்கிறாரு, மறைத்து வைக்காம எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகையினாலே உங்க எல்லாருடைய இரத்த பலிக்கு நான் நீங்களாக்கி சுத்தமா இருக்கிறேன். அப்ப சொல்லலைன்னா என் மேல இரத்த பலி வந்துருங்கிறாரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலைன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை, நமக்கு செய்த நன்மைகளை, நமக்கு செய்த கிரிகளை நம்ம சொல்லலைன்னா ரத்த பலி வந்துருங்கிறத பவுல் திட்டவட்டமா சொல்றாரு. அப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மறைக்காம வெளியரங்கமா சொன்னபடினால நான் இப்ப எப்படி இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன் அப்படின்பதற்கு நீங்களே சாட்சியா இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அப்போ சுவிசேஷத்தை சொல்லலை அப்படின்னா, கர்த்தருக்கு எசேக்கியேல் புஸ்தகத்தில் அழகா எழுதிப்பார் ஆண்டவர். அதுல ஆமாம், இரத்த பலி ஒருவன் மேல வருமானால், அதை குறித்து ஒருவன் எச்சரிக்காமல் போனால், தெரிஞ்சு எச்சரிக்காம போனான், தேசத்துல ஒரு யுத்தம் வருவதை குறித்து ஒரு எக்காலம் ஊதாம போனான், நான் அவனிடத்துல கேட்பேன், அவனிடத்துல கணக்கு கேட்பேன், இரத்த பலி அவன் மேல வரும், அந்த குடும்பத்தின் மேல வரும் அப்படிங்கிறார். அப்ப நான் சொல்றேன், இது விளையாட்டு இல்லை. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் என்கிற இந்த அறிவு, இந்த வெளிச்சம், இந்த மீட்பு நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அறியாத ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி மீட்புக்கு நேரை திருப்ப வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதைத்தான் பவுல் சொல்ற, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த அது கடன் என்று போட்டிருக்கிறது. கடன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ரோமர் 1:18 வாசிங்களே. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 18 நினைக்கிறேன், 18 வாசிங்க வேகமா. பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம எல்லாம் யாரு அப்படின்னா, நல்ல கவனிக்கணும் பாருங்க, நம்ம எல்லாம் சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்தவர்கள். சத்தியம்னா என்ன? இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ரட்சகர், அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் கடவுள், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர், மனிதனை உண்டாக்கினவர். மனுஷன் குரங்கிலிருந்து வரல, மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன்.
விக்கிரகங்களாலே உண்டாக்கப்பட்டவன் அல்ல மனுஷன். கை இல்லாத, கால் இல்லாத, கிரியை செய்யக்கூடாத, முடங்கி கிடக்கிறக்கு விக்கிரகங்களுக்கு நம்ம உண்டாக்கப்பட்டவர்கள் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், அவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் சமாதானம் பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், ஆபத்து நேரத்தில் கை கொடுக்கிறவர், இக்கட்டு நேரத்தில் உதவி செய்கிறவர், உயிருள்ள தெய்வத்தை பிரத்யட்சமாக நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் நம் சத்தியத்தை அறிந்து ஜனங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறாரு, சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது. அப்படி அடக்கி வைத்திருந்தா அவன் தேவ பக்திக்குரியவன் அல்ல. அவன் யாருன்னா அவபக்திக்குரியவன், அவன் பக்தி இல்லாதவன், அவன் தேவனுக்கு விரோதமான ஆளு, அவபக்திக்குரியவன். அஞ்ஞானிகள் நடக்கிறாங்க பாருங்க, இஷ்டம் போல நடக்கிறாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறார் பவுல். நான் சொல்லல உங்களை, அப்படி அவங்க பைபிள் அப்படி சொல்லுது. அப்ப அவபக்தி உள்ளவங்க, அப்ப பக்திக்குரியவர்கள் இயேசுவை பற்றி பறைசாற்றுவார்கள். அப்ப சொல்ற அடக்கி வைக்க கூடாதுங்கிறாரு. அடக்கி வைக்கிறவனுக்காக தேவ கோபம் வெளிப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? ஆமீன். அப்ப ஆண்டவர் சொல்றார், மார்க்கில் கடைசி, மத்தியில கடைசி 28ஆம் அதிகாரத்தில் சொல்ல எடுக்க வேண்டாம், கடைசி சொல்லும்போது அவர் சொல்ல, உலகமெங்கும் புறப்பட்டு போய் நீங்க என்ன செய்ய, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் பிரதான கட்டளை. இது வந்து ஆலோசனை இல்லை. இப்ப நான் சொன்னோம்ல, நான் சொன்ன 2-3 வசங்கள் சொன்னோம், இது ஆலோசனை இல்லை. ஆலோசனை என்பது நீங்க செய்யலாம், செய்யாம போகலாம். ஆனா கட்டளை என்பது கண்டிப்பா கீழ்ப்படியணும். கண்டிப்பா என்ன செய்யணும்? கீழ்ப்படி. ஆலோசனை என்பது வேற, தேவனுடைய ஆலோசனை நான் சொல்லல, தேவ கட்டளை. நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நாம விட்டுட்டோம். அதனாலதான் நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் கூட சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு மகிமையை, ஒரு புதிய பரிமாணத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை நம்மளால கட்ட முடியலை. ஏன்னா சுவிசேஷத்தை கட்டாயம் அறிவிக்கணும் என்று சொல்லி கொடுக்கிற சபைகள் இல்லை இன்னைக்கு. சபைன்னா என்ன? அது வந்து நீதிமானுடைய கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்தம் உள்ள ஸ்தலம், தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற இடம், தம் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிற இடம், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தம்முடைய கற்பனைகளை வெளிப்படுத்துகிற இடம். சீனாய் மலையை போல, கர்த்தருக்கு மறுரூப மலையை போல ஆண்டவர் பேசுகிற இடம், அவர் தம்முடைய மனதில் இருக்கிறத வெளிப்படுத்துகிற இடம் பேர் தான் இந்த ஜெப ஆலயம். ஆமீன் சொல்லும். அல்லேலூயா. விளையாட்டு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் சொல்றேன், சபைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரு நம்மெல்லாம்? மற்றவங்களை போல எப்படி வேணாலும் வாழலாங்க, எப்படி எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் நமக்கு அனுமதி கொடுப்பது இல்லை. இருக்கீங்களா? இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நிற்கணும், அவர் நடந்தது போலவே தானும் நடக்க வேண்டும் என்று என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல, ஆமீன், அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல, பிதாவும் அவர் ஒன்றாய் இருப்பது போல நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க, ஆமீன், உங்களுக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு ஆமாங்க, எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி, அதை சொல்லல, ஆவியா சொன்ன, நான் போறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை திக்கற்றவங்களை விட மாட்டேன், நீங்க திகைக்காதீங்க, பயப்படாதீங்க, நான் போன உடனே ஆவியானவர் அனுப்புகிறேன், அவர் வந்து என்னுடைய எடுத்து உங்களுக்கு பேசுவாரு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர் நினைப்பூட்டுவார், அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாரு. உலகத்தார் இல்ல நீங்க, ஏன்னா உலகத்தின் ஆவியை நீங்க பெறல, உன்னதத்தில் இருக்கிற ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஆகையினால உன்னதத்தினுடைய புத்திரராக, தேவனுடைய குமாரத்தியாக இந்த பூமியில தேவனை மகிமைப்படுத்தும்படி, பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஆவியானவர் உங்களோடு இருப்பார். என் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். உலகமோ அதை அறியாது. கைதட்டி ஆமென். உலகத்துக்கு தெரியாது ஆவியானவர் எனக்குள் இருப்பது, அவர் என்னை நடத்துவது, அவர் என்னை போதிப்பது. ஆமென் சொல்லுமா. அப்போ இவ்வளவு கிருபை நமக்கு ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை. எல்லாரும் சொல்லுங்க, நான் கடனாளியா இருக்கிறேன். எதுக்கு? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. ஆமீன் சொல்லுமா. யாராவது 10,000 கட்டி ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு 10,000 ரூபாய் கட்டிக்கிட்டு தான் நான் ரசிக்கப்பட்டேன். யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா கதவு திறந்திருக்கீங்க, போகலாம் இல்லையா? அப்போ எப்படி நம்ம ரசிக்கப்பட்டோம்? இலவசமாய் ரசிக்கப்பட்டோம்.
யாரோ ஒருவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி பெந்தகோஸ்து சபைக்குள்ள வந்தீங்க? சிஎஸ்சிலேருந்து எப்படி வந்தீங்க? ஆர்சிலேருந்து எப்படி வந்தீங்க? விக்கிரக ஆராதனையில் எப்படி வந்தீங்க? யாரோ ஒருவர் உங்களுக்காக எடுத்த பிரயாசம், யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க, யாரோ ஒருவர் உங்க மேல அக்கறை கொண்டு உங்க மேல பிரியம் கொண்டு இயேசுதான் ரட்சகர் என்று சொன்னபடினால் அந்த போட்ட விதை உங்களுக்குள்ள வளர்ந்து இன்றைக்கு சபையில் அங்கத்தினராக, தேவ ஜனமாக, தேவ பிள்ளைகள், முழு குடும்பமாக தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ரட்சிப்பை சொன்னவங்களுக்காக கைத்தட்டி ஆமென். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க எப்படி இருக்கிறோம்? கடனாளியா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். முடிச்சோடனே இந்த பிள்ளைகளை அனுப்பிடுவோம். பசங்க கேட்காத மாதிரி இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் கிளீனாக கேட்பாங்க. அதனால தான் உட்கார வச்சிருக்கிறேன். ரயில்வே சொல்லுமா? ஆமேன். சரி, நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நமக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத நான் சொல்றேன். சுவிசேஷத்தை நம்ம எல்லாரும் அதாவது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அழைப்பு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அழைப்பு என்பது பொதுவான அழைப்பு. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை. அது ஆரோனுடைய ஊழியம், ஆசாரிய ஊழியம், அது தனி ஊழியம், அதுக்கு ஒரு தனி காலிங் இருக்குது, அது வேறு. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்பது பொதுவான அழைப்பு. சுவிசேஷத்தை நான் தான் சொல்லணுங்கிறது கிடையாது, அது அவர் பார்த்துக்கிறாருங்க. எல்லாரும் சொல்லணும், இது பொதுவான அழைப்பு. அதனாலதான் 1 பேதுரு 2:9 எழுதியிருக்கிறாரு ஆவியானவர், நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். புண்ணியத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், மீட்பை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் தூதர்களுக்கு கொடுக்காம அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்தார். என்னை பறைசாற்றுகிற பாக்கியத்தை, என்னை குறித்து சொல்லுகிற ஸ்லாக்கியத்தை நான் தூதருக்கு கொடுக்கல. பூமியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற என்ன போல சிருஷ்டிக்கப்பட்ட, என் சாயலில் உண்டாக்கப்பட்ட, என்னால் மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு அந்த ஸ்லாக்கியம். கைகளை தட்டி, அதனாலதான் தூதருக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததியாகிய எனக்கு கை கொடு. தலைக்கு மேல கை தட்டி ஆமென். அவர் நினைச்சிருந்தா ஒரு மீகாவேலை, ஒரு காபிரியலை அனுப்பினா போதும், உலகத்தை தலைகளை மாற்றிடுவாங்க. ஒரு தூதன் போதும், 185,000 பேரை அடித்து கொன்று குவித்து சனகரிப்புடைய ராஜ்யத்தை அழித்து போட்ட ஒரே ஒரு தூதன் போதும். ஆனா தூதர் கையில் அந்த சாக்கியத்தை கொடுக்காம மண்ணான மனிதனாகிய நமக்கு அவரை குறித்து பறைசாற்ற, அவரை குறித்து சொல்லுகிற சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அவர் புண்ணியத்தை அறிவிப்பதற்காக, அவருடைய அன்பை அறிவிப்பதற்காக சாக்கியம் பெற்ற ஜனம், பாக்கியம் பெற்ற ஜனம். அதனால தான் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். நல்ல கைத்தட்டு லலிதா. நல்ல, நான் சாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவன். என் கையில சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, மீட்பின் செய்தி என் கையில, விடுதலையின் நற்செய்தி என் கையில, பாதாள வல்லடிகளுக்கு தப்புவிக்கிற ஆத்தும மீட்புக்குரிய செய்தி என் கையில, பரலோக ராஜ்யத்துக்கு வழிகாட்டுகிற செய்தி என் கையில, சுகமளிக்கிற செய்தி என் கையில, நித்திய செய்தி என் கையில. கையை தட்டி எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இருக்கீங்களா? உங்க கையில எவ்வளவு பெரிய செய்தி வச்சிருக்காரு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்காரு தெரியுமா? இது பொதுவான அழைப்பு. ஃபுல்பிட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு அவர் அழைக்கிறார். இல்ல பண்ணி ஃபுல்பிட்ல நிக்கணும்னு சில பேரை வேறு பிரிக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஊழியம் இருக்கும். லேவியராகிய நமக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு ஊழியம் இருக்கும். ஒருத்தனுக்கு விளக்கு பொறுத்துற ஊழியம், ஒருத்தனுக்கு தூபம் காட்டுற ஊழியம், ஒருத்தனுக்கு பலிபீடத்துல விறகு அள்ளி போடுகிற ஊழியம், ஒருவனுக்கு தீய கொளுத்தி எரிய வைக்கிற ஊழியம். அது சில பேர் சபையில தீய கொளுத்துவாங்க, அது வேற கணக்கு. நான் அதை பத்தி பேச வரல. சில பேருக்கு ஆராதனை நடத்துகிற ஒரு ஊழியம், சில பேருக்கு ஜெபம் நடத்துகிற ஒரு ஊழியம், சில பேருக்கு ஜனங்களை விசாரிக்கிறது ஒரு ஊழியம், சில பேருக்கு ஜெப கூட்டத்தை நடத்துகிற ஊழியம், சில பேருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஊழியம், சில பேருக்கு கொடுக்கிறது ஒரு ஊழியம், சில பேருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கிற நல்ல ஊழியம், சில பேருக்கு வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய ஊழியம், அதை மற்றவங்களுக்கு பறைசாற்றுகிற ஊழியம். இருக்கீங்களா? ஆமேன் சொல்லுமா? ஆமேன். சில பேருக்கு சும்மாவே இருக்கிறது ஒரு பெரிய ஊழியம் தான். நேற்றும் என்றும் நான் மாறாதவாக இருக்கிறேன்,
கர்த்தரை நம்பினவர்கள் சீயோன் மலையை போல உறுதியா இருப்பார்கள் என்றது போல. அது ஒரு பெரிய தாளந்து பாருங்க. இருக்கிற இடத்துல இயேசுவை பற்றி எதுவுமே செய்யாது சோம்பேறிகளுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. நீங்க சுவிசேஷத்தை சொல்லி பாருங்களேன். பக்கத்துல நீங்க ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி பாருங்களேன். பைபிள்ல போட்டிருக்குது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக முடியும். தேவன் கட்டளை. என் குமாரனை பத்தி சொன்னா நான் உன்னை பிழைப்பூட்டுவேன். என் குமாரனை பத்தி சொன்னா, என்னுடைய குமாரனுடைய மீட்பை பற்றி சொன்னா நான் உன்னை பிழைப்பூட்டுவேன், நான் உன்னை நடத்துவேன். கட்டளை, அது கட்டளை, அது கட்டளை. சரி, 10 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கிற பாருங்க. பாருங்க, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. பேனா நோட் இருந்தால் எழுதி வச்சிருங்க. இதெல்லாம் உட்காந்து ஏதோ ஒரு நோட் எடுத்து நான் காப்பி அடிக்கல. நானா உட்காந்து தெய்வ சமூகத்தில் உட்காந்து யோசித்து சிந்திச்சு, தேவ பிரசன்னத்தில் உட்காந்து சிந்திச்சு யோசிச்சு நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, சுவிசேஷத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக நான் ஏன் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளால சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக நாம ஒரு ஆவிக்குரிய அட்ராக்ஷன்ல இல்லையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமீன் சொல்லமா இல்லையா? இயேசுவை பற்றி நான் சொல்லணும்னா கொஞ்சமாவது நான் எப்படி இருக்கணும்? அவரை போல ஒரு மாதிரியா இருக்கணும் இல்லையா? ஒரு மாடல், ஒரு ஆவிக்குரிய அட்ராக்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஒரு வசீகரிக்கிற தன்மை, வசப்படுத்துகிற ஜனங்களை, வசப்படுத்துகிற அறியாமை உள்ள ஜனங்களை வசப்படுத்துகிற ஒரு அட்ராக்ஷன் பண்ணுகிற. அதுக்காண்டி நீங்க நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு பூவும் போட்டியும் வச்சுக்கிட்டு ஏச நல்லவருங்க அப்படின்னு சீப்போ அப்படின்ட்டு போயிடுவான். அதான் சுவிசேஷத்தை உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே சரியில்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த அட்ராக்ஷன் பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் மெல்லினா ஏய் காலம் மடக்குடா, ஒழுங்கா உட்காரு. ஒவ்வொரு ஆத்மாவும் பாதாளத்துக்கு போகுது, நரக அக்கினிக்கு போறாங்க. அவங்களை திருப்புவதுக்கு தான் தேவன் தம்முடைய சரீரத்தை சிலுவையில் புழிஞ்சு ஊற்றினார். ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கணும். நம்மளை பார்த்தா சொன்னா நம்ம கேட்கலாம். முதல்ல அவன் நம்ம ஒருத்தருக்கு சொல்ல போறோம்னா முதல்ல நம்ம பேச்சல்ல நம்மளை அங்கீகரிக்கணும். என்னங்க சொல்ல வரீங்கன்னா அவன் முதல்ல நின்று கேட்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, முதலாவது உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாரு, அப்பொழுது உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். உங்களை அங்கீகரிக்காதவன் உங்க சுவிசேஷத்தை அங்கீகரிக்க, அது ஒரு லூசுங்க, அது ஒரு பைத்தியங்க, அது சலப்பலான்னு பேசிட்டே இருக்கும். அது ஆள் சரி கிடையாதுங்க, கேரக்டர் சரி கிடையாதுங்க, அது ட்ரெஸ் சரி கிடையாது இப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு தடை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஸ்பிரிச்சுவல் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கிட்டு, ஈசா கிட்ட போகும்போது யாக்கோபு எப்படி போனோம் தெரியுமா? மூத்த சகோதரனாகிய இயேசுவை போல போனோம்னா அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கினது போல இயேசுவின் மகிமையை பொறுத்து கொண்டு, இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து இயேசுவின் வார்த்தையை எடுத்துக்கொண்டு புறஜாதிகள் மத்தியில் போங்க. அவங்க உங்க சத்தத்துக்கு, உங்க சுவிசேஷத்துக்கு செவி கொடுப்பாங்க, கீழ்ப்படிவாங்க. கைகளை தட்டி ஆமா ஆமீன் சொல்லுமா. நான் சொல்றது உண்மைதானா சொல்லுங்க. ஒரு அட்ராக்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு மனுஷன் பார்த்தா எப்போதுமே ஒரு பக்திக்குரிய மனுஷனா இருக்கிறாரு. தேவையில்லாம வாயை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் பேசினாலும் கேட்டுக்கிட்டா இருக்கலாம் போல தெரியுதே, நல்ல ஆலோசனை சொல்றாரு, கூர்மையான புத்தி இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு ஒரு வசீகரிக்கத்தக்கதாக உங்க ஸ்பிரிச்சுவல் இருக்கணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் வேதம் வாசிக்கணும், கொஞ்சம் அப்பாவோட சேர்ந்துக்கிடணும். அப்படின்னு சொல்லுமா. நீங்க இவ்வளவு நீளம் பூவை தொங்க போட்டுக்கிட்டு இங்கிட்ட ஒரு பெயிண்ட் அடிச்சு இங்கிட்ட ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நீங்க நல்லவருங்க இருந்தீங்கன்னா இருக்கட்டுமா, அது எங்களுக்கு தெரியும். இயேசு யார் என்கிறது எங்களுக்கு தெரியும், நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று மந்திரவாதிகளுக்கு இல்லையா அந்த பிரதான ஆசாரிகளுடைய பிள்ளைகளை பார்த்து பேய் சொல்லிச்சான். இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ சொல்ற இயேசுவை எங்களுக்கு தெரியும், போமான்றுவாங்க. அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன்ஸ். இந்த கண்மையை போட்டுக்கிட்டு, ரொம்ப கண்மையை போட்டுக்கிட்டு, அப்போ ஒரு மாதிரி லிப்டிக்ஸ் அடிச்சுக்கிட்டு, கத்தருக்கு ஸ்தோத்திரம், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு, ஆமா எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்றேன். எங்க வீட்லயும் தான் சேர்த்து சொல்றேன். பூவே வைக்கிறது இல்லை பாருங்க. இப்பெல்லாம் பூ வைக்கலன்னா அது பெரிய விஷயமா மாறிடுது. அது சர்ச்சைக்கு வரும்போது தான் முளமுளமா வைக்கிறோம். ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம விட்டுருந்தோம் பாருங்க. உலகத்துக்கு நமக்கு பிடிக்காது, லிப்டிக்ஸ் போடுறது பிடிக்காது. இப்போ அப்படி இதுதான் முக்கியமா போச்சுப்போம். ஆமாம், ஆத்தம் அது அவன் எப்போ எவனா செத்துக்கிட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நல்லா இருக்கிறேன்னா
எவ்வளவு கேவலமா போச்சு பாருங்க பெந்தெகோஸ்து சபை. எவ்வளவு மதியனமா போச்சு பாருங்க. எவ்வளவு உலகம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு பாருங்க. தேவ பிரசன்னத்தை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிறோம் பாருங்க. அந்த அட்ராக்ஷன் போயிட்டு வசப்படுத்துகிற சிறைச்சாலையிலிருந்து ஒருவனை 13 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல சிறைச்சாலையிலேயே கிடக்கிறான். வஸ்திரம் பழசு, அழுக்கு வஸ்திரம், தாடி, மீசை, கோமாளியா இருக்கிறான். அவனை கொண்டு வந்து விட்டான். சரண்டர் பார்வோன். ஏன் தெரியுமா? அவன் மேல ஒரு பிரசன்னம் இருந்துச்சு. கர்த்தருடைய ஆவியை பெற்ற எந்த மனுஷனை போல ஒருவன் இந்த எகிப்து தேசத்தில் உண்டோ? மந்திரவாதிகளுக்கு மேலாக, குறிகாரர்களுக்கு மேலாக, அந்த எகிப்தியருடைய எல்லா சாஸ்திரிகளுக்கு மேலாக யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவன் மேல இருந்த மகிமை, அந்த வசப்படுத்துகிற அபிஷேகம், வசீகரிக்கிற கிருபை. இயேசு எங்க போனாலும் சரி, கூட்டம் 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 கூட்டமா ஈ மொச்ச மாதிரி ஜனங்களை மொச்சதுக்கான காரணம் அவர்கிட்ட இருந்த அட்ராக்ஷன்ஸ், அவர்கிட்ட இருந்த அந்த வசப்படுத்துதல். ஜனங்களை சரண்டர் பண்ணிடுவார். அப்படி ஒரு பார்வை பார்த்தா போறேன், அப்படியே முழங்கால போட்டு, ஏசப்பா உங்க பின்னாடி நான் வாரேன். ஒரே பார்வை தான். பாவி மனம் திரும்பிட்டான். அந்த விபச்சாரத்துல கையும் மையமா பிடிக்கும். ஒரே பார்வை தான் பார்த்தாரு. சரியே என்னாரு, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுருதான் உங்களை பின்பற்றுறேன்ட்டான். அந்த பார்வையில் இருந்த அந்த அழகு, கை வைத்தான், அந்த அட்ராக்ஷன்ஸ், அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த பரிசுத்தம், அந்த மேன்மை, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. கைதட்டி ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றேன் பாருங்க. ரெண்டாவது சொல்ற மாதிரி கூச்ச சுபாவம். நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. கூச்சப்படுறது, நான் சொன்ன அவங்க கேட்பாங்களா அப்படின்னு கூச்ச சுபாவம் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் சபையில நிறைய பேரை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு சபையில பாடுறதுக்கு கூச்சம், ஜெபிக்கிறதுக்கு கூச்சம். யாராவது சிரிச்சுட்டா நம்ம அவமானப்பட்டு போயிடுவோம். அது சிரிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பான், அது வேற கணக்கு. நான் ஆரம்பத்தில் பாடும்போது, ஜெபிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் சிரிச்சிருக்கிறாங்க, பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பாட்டு சரியா வராது, ஆராதனை சரியா வராது, பிரசங்கம் சரியா வராது, பேச சரியா வராது. எப்படி? ஆனால் இதெல்லாம் நான் அதை பத்தி நினைக்கல. என் அழைப்பில் நான் உறுதியா நின்னேன். ஆமீன் சொல்லுமா. கூச்ச சுபாவம், தாழ்வு மனப்பான்மை உங்க முன்னேற்றத்தை, உங்க வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அப்ப கூச்ச சுபாவம் இருக்கக்கூடாது. நீங்க உங்களை தாழ்மையா நினைக்காதீங்க. நீங்க தாழ்மை என்ன செய்யாதீங்க. நான் அழகு இல்லைங்க, நான் கருப்பு, எனக்கு பேச்சு வராது, நான் ஒரு ஏழை, நான் வசதி இல்லாத ஆளு, நான் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு புழுவு, நான் ஒரு பூச்சி அப்படின்னா உங்களை பிடிச்சி கூண்டில் அடைச்சிட வேண்டியான். மண்ணுன்னா வாசப்படியில் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியான், நங்கு நங்குன்னு. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களை வேறுபடுத்திருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையா நீங்க வேறுபிரிக்கப்பட்டிருக்கீங்க. தைரியமா சொல்லுங்க. கூச்ச சுபாவத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பவுல் சொல்லுகிறாரு, நான் வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்க. தேவன் சிலுவையில் வெட்கப்படல பாருங்க, எல்லாத்தையும் திறந்தார்னு போட்டிருக்குது. கைதட்டி ஆமேன். எனக்காக வெட்கங்களை மறந்து, அவமானத்தை எண்ணாமல், தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து, தேவனுடைய வலது பரிசத்துல அவமானத்தை எண்ணல, அசிங்கத்தை பார்க்கல, அவர் வெட்கப்படல, அவர் கூச்சப்படல. ஆகையினாலதான் இன்னைக்கு நாம கூச்சமில்லாம சபையில இருக்கிறோம். என்னை ஆண்டவர் அப்படி கூச்ச சுபாவத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யார் வேணாலும் பரியாசம் பண்ணட்டும், யார் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தேவனுக்காக நிற்பேன், நான் தேவனுக்காக பாடுவேன் என்று சொல்லி நெல்லுங்க. கூச்சத்தை தூக்கி எறிங்க. தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாங்க. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போகாதீங்க. கை தட்டி ஆமேன் சொல்லுமா. அவர் என்ன நினைச்சிருவாரோ, இவர் என்ன நினைச்சிருவாரோ, என் சொல்ல கேட்பாங்களா, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்து இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களால் ஏன்ற மட்டும், உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இயேசுவின் அன்பை குறித்து பறைசாற்றுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்கிற வேத வசனம் உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கைதட்டி ஆமேன். ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. ஆமேன். எத்தனை சொன்னேன்? ஒன்று என்ன சொன்னேன்? அட்ராக்ஷன்ஸ், ஆவிக்குரிய அட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். நல்ல பார்த்தா, நல்ல உங்களை பார்த்தா பேசலாம் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், அட்ராக்ஷனாக இருக்கணும். 2, கூச்சம் படுறது நம்மளை தடுக்குது. கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க எப்படியாவது பக்கத்து வீட்டில் பாருங்களேன், கடனில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பாரத்தில் இருப்பாங்க, கண்ணீரில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க. நம்மளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து, பாருங்கக்கா இப்படி தான் நானும் ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், ஒரு அக்கா வந்தாங்க, இயேசுவை பற்றி இப்படி சொன்னாங்க,
அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். மூணாவது சொல்றேன் பாருங்க, தேவை உள்ள ஜனங்களை தேடி சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். என்ன சொன்னேன்? சில பேருக்கு தேவை இருக்காது. ஆசிய கண்டத்துக்குள்ளே பவுல் போறாரு, பைபிள் போட்டிருக்குது, ஆவியானவரோ வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை செய்தார். வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை செய்தார். ஏன்னா அந்த அந்த தேசத்தில் மக்கள் இன்னும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் பக்குவப்படுறாரு. அதனால இந்த நேரத்தில் நீ சுவிசேஷத்தை சொல்லாத, அடுத்த தடவை போப்பான்ட்டாரு. ஆனால் ரெண்டாவது போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ சில நேரங்களில் கர்த்தர் சில ஜனங்களை பக்குவப்படுத்தி வச்சிருப்பாரு. ஒரு கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற நேரம் சுவிசேஷம் சொல்வதற்கு ஏற்ற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் நீங்கள் 2-3 வார்த்தைகள் ஆண்டவர் பற்றி சொல்லும்போது ஆர்வமாக கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் தேவைன்னு அறிந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். சில நேரங்களில் அவங்க உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, பறக்கால பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவசரமாக போவதுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அவங்க தலைமுடியை பிடிச்சி நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே திருவண்டு நிற்கக்கூடாது. நீ எங்கிட்ட போ, எங்கிட்ட பாரு, என்னமோ பேசு, என்னமோ பண்ணு, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போவனாக்கும். அந்த சுவிசேஷம் வேஸ்டா போயிடும். அப்போ அதை அவங்க வந்து உங்ககிட்ட உட்காந்து அவங்க செவி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கவனமா உங்க இருதயத்தில், ஆண்டவரே இந்த ஆத்தமோ ரட்சித்திருங்கப்பா, கடன் பிரச்சனையை பாருங்க, இப்படிதான் நான் சிக்கிக்கிட்டு இருந்தேன், இப்படி சபைக்கு கூட்டு போனாங்க, கொஞ்சம் கடன் மாறிட்டு, நல்ல வேலைக்கா நீங்க வந்தீங்க, உங்க கடன் என்னக்கா பெரிய கடன், என் கடன் பார்த்தீங்கன்னா பெருசாக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த ஆத்தமோ நீங்களே நரகத்துக்குள்ள நினைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், தள்ளிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஒரு ஞானம் பாருங்க, இதெல்லாம் ஒரு ஞானம். சுருக்கமா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அல்லேலூயா. அப்போ ஆர்வத்தோடு கேட்பவர் இடத்துல என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷங்கிற பேர்ல எவ்வளவு பெருசு சொல்லிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? இவ்வளவு சொல்லக்கூடாது. கொஞ்சம் எவ்வளவு நேரம் சொல்லணும்? அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடணும். சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடணும். அப்புறம் ஒரு சுவிசேஷத்தை நம்ம இன்னொரு காரியத்தை சொல்லிட பாருங்க. சுவிசேஷத்தை சொல்லிட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? போகவே விடாது. சில பேர் பார்த்துருக்கேன், சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த வீட்லயே போய் உட்கார்ந்துருக்கிறது. அப்போ நீங்க அவங்களுடைய ஃப்ரீ டைமை தெரிஞ்சு வச்சு அதுக்கு ஏற்றவாறு நீங்க போய் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. ஆமேன். கை வைத்து ஆமேன் சொல்லுமா. ரெண்டாவது, சுவிசேஷத்தை சொல்லிட்டு உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது? சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? கூப்பிடவே கூடாது. உடனே கூப்பிட்டுட்டீங்கன்னா அவன் முடிவு பண்ணிடுவான், இவன் நம்மளை கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு முயற்சி பண்றான். முதல்ல அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்னா நீங்க இயேசுவை உள்ள கொண்டு போயிடணும். வசனத்தை அவங்களுக்கு சொல்லி, உங்க சாட்சிகளை சொல்லி, அற்புதத்தை சொல்லி, நீங்க பெற்ற விடுதலையை சொல்லி, நீங்க பெற்ற நன்மையை சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல அவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் கேட்பான், உங்களோட நான் சபைக்கு வரலாமா? வா. கையை வைத்து ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அப்புறம் அவங்க இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த பக்குவ நாள் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அந்த பக்குவ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு கூட்டு வந்துடக்கூடாது. ஒரே வாரம் 2 வாரத்துல இங்க நடக்கிறது பார்த்து வெளியே போயிடுவான். அவனுக்குள்ள இயேசு முழுமையா பரிபூரணமா அவனுக்குள்ள வந்து அவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ற வரைக்கும், வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்கிற வரைக்கும் நீங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த ஆத்மாவுக்கு அந்த குடும்பத்துக்காக மீட்புக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். பேரை சொல்லி 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 ஜெபம் பண்ணணும். நீங்க சொன்ன மறுநாள் அவன் பழனிக்கு போயிடுவான், நீங்க சொன்ன மறுநாள் திருப்பதிக்கு போயிடுவான். அட பாவி, இவ்வளவு தூரம் நான் சொல்லி இருக்கிறேன், 1/2 மணி நேரம் சொல்லி இவன் விளங்கவே மாட்டான், இவன் வந்து உருப்பட மாட்டான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் தடையில்லாமல் தொடர்ந்து அந்த ஆத்மாவுக்காக போராடி போராடி இந்த அறியாமை அவங்களை விட்டு விலகும்படி, விற்கிற பிடியிலிருந்து அவரை விலகும்படி நீங்க தொடர்ந்து ஜெபித்தான் ஒரு நாள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த மரத்தையில் கனியை பறித்து புசிக்க உங்களுக்கு கிருபை தருவார். பரலோகம் பார்க்கும், உங்க பிரயாசத்தை கனப்படுத்தும். ஆமே. அது நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பத்தில் நெடுநாளா இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவார், பலவீனத்தை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை தருவார். என் சித்தத்தை நிறைவேற்றுகிற அவனுக்கு நான் செவி கொடுப்பேன், என் திட்டத்தை நிறைவேற்றுகிற அவனுக்கு நான் செவி கொடுப்பேன். ஆமீன் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா.